ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய 3வது படி யோகாசனம். இந்த யோகாசனம் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்துகின்றது. இந்த யோகாசனத்தை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக நம்ம அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வந்தோம்னா எல்லா உறுப்புகளுமே நன்றாக இயங்கும். ஒவ்வொரு ஆசனமும் ஒரு குறிப்பிட்ட பலனை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யோகாசனத்தினுடைய பெயர் ஆனந்த ஆசனம். ஆனந்தம் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியம் இருந்தால்தான் ஆனந்தம் இருக்கும். அப்போ நமது உடம்புல பாருங்கள், இந்த வலது நாசி இடது நாசி, இந்த நோஸ் பிளாக் இல்லாமல் இருக்கணும். அப்போ நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருந்தால் தான் வலது நாசி இடது நாசியில் மூச்சோட்டம் சீராக இருக்கும். இப்போ நிறைய நபர்களுக்கு ஒன்று வலது நாசி பிளாக் ஆகும், இல்லைனா இடது நாசி பிளாக் ஆகும். அப்போ அது ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்புன்னு சொல்கிறோம். மூச்சு திணறல் ஏற்படுகின்றது. நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக போய்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஆனந்த ஆசனம் செய்யும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவாசத்தினுடைய நிலை வலது நாசி இடது நாசி 2 பகுதிக்குமே சரியாக மூச்சோட்டம் நிகழக்கூடிய நிலை கிடைக்கும். எந்த நாசி பிளாக்காக இருந்தாலும் இந்த ஆனந்த ஆசனத்தை வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக அந்த நோஸ் பிளாக் ரிலீஸ் ஆகிரும். பாருங்கள், நம்ம சித்தர்கள் நமக்காக அந்த காலத்தில் எல்லா நாடி நரம்புகளும் 72,000 நாடி நரம்புகளுக்கும் அந்த பிராணாற்றல் சீராக இயங்க செய்யக்கூடிய ஆசனங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா உடம்புல வாத பித்த சிலேத்துமத்தில் அந்த கபம்னு சொல்லக்கூடிய நீரினுடைய தன்மை சமமாக இருக்கும். நோஸ் பிளாக் ஏற்படாது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது. நம்ம நுரையீரலுடைய இயக்கம் மிகச் சீராக இருக்கும். ஆனந்தம்னு சொல்லக்கூடிய அந்த உற்சாகம், மகிழ்ச்சி நமக்கு இந்த ஆசனத்தின் மூலமாக கிடைக்கின்றது. இப்பொழுது இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த ஆனந்த ஆசன நிலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி ஒரு கழித்து படுத்துக்கணும். 2 கால் இந்த மாதிரி வச்சுக்கணும், கை இந்த மாதிரி வச்சுக்கணும். வலது கால் நேராக வச்சுருக்கேன், இடது கால் பெருவிரல் பிடிச்சிக்கிட்டேன். இது அந்த ஆசனத்தினுடைய நிலை. இப்போ இந்த பொசிஷனில் 10 செகண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை வலது கால் நேராக வச்சுட்டேன், கை பெருவரல்னால கால் பெருவரலை பிடிச்சிக்கிட்டேன். இது அந்த பொசிஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பொசிஷனில் 10 செகண்ட் அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறேன். அடுத்த பக்கம் இடது கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டேன், வலது கால் பெருவரல் பிடிச்சிக்கிட்டேன். இது பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு வந்த உடனே ஒரு 10 செகண்ட் அப்படியே இருங்க நார்மல் பிரீத்திங்கில். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பொசிஷன் பார்த்துக்கோங்க. இந்த பொசிஷனில் 10 வினாடி அப்படியே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இந்த ஆசனம் பண்ணி முடிச்சுட்டு இது சவாசனம். இந்த மாதிரி படுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் அப்படியே ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ வயதானவர்கள் இந்த ஆனந்தாசனம் பண்ண முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம். அவங்க ஆனந்தாசனத்துக்கு ட்ரை பண்ணவும் வேண்டாம். நீங்கள் பிரம்மா முத்திரைங்கிறத பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சு ஒரு 5 செகண்ட் 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. மாணவர்கள், இளைஞர்கள் இந்த ஆனந்தாசனம் பண்ணி முடிச்சுட்டு
அப்படி இந்த பிரம்மாமுத்திரை 2 நிமிஷம் பண்ணிக்கிடணும். உடல் வளையும் தன்மை உள்ளவங்கள்லாம் ஆனந்தாசனம், பிரம்மாமுத்திரை. வயதானவர்கள், உடல் வளையும் தன்மை இல்லாதவங்க, உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இந்த பிரம்மாமுத்திரை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். 5 மினிட்ஸ். லங்ஸு நன்றாக இயங்கும். வலது பக்கம் இடது பக்கம் நோஸ் பிளாக் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். ஆஸ்மா, சைனஸ் போன்ற பிரச்சனைகள் வராது. யாருடைய உடலில் கபம்னு சொல்லக்கூடிய நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கின்றதோ அவர்களுக்கு சுறுசுறுப்பு, உற்சாகம் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.